சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில துவாவை பார்க்க போறோம். துவான்னா அரபி துவா கிடையாது. எப்போதும் அரபியில இருக்கக்கூடியதை தான் நம்ம ஓதி வரோம். சூறாக்கள், திக்ருகள், துவாக்கள்லாம். ஆனா நம்ம தமிழ்ல துவா செய்வது ரொம்ப சிறப்புக்குரியதா இருக்கு. ஆனா அது ஆலிம்கள் சொல்லி கொடுத்த முறைப்படி நம்ம செய்யறோமான்னு கேட்டா கிடையாது. எல்லாருக்குமே எந்த முறையில நம்ம துவா செய்யணுமோ அந்த முறையில துவா கேட்கறதுக்கு தெரியாம நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம கேட்கிற முறையை கொண்டே நம்மளுடைய துவாக்கள் வேகமாக கபுலாகும். அதுலயும் ஒரு துவால இதெல்லாம் கொண்டு ஆரம்பிக்கணும், இதை கொண்டு முடிக்கணும், இதெல்லாம் அதிகமாக இருக்கணும், இதெல்லாம் கம்மியா இருக்கணும், இப்படி மத்தவங்களுக்காக கேட்டுட்டு நம்ம கேட்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒரு தொகுப்பே இருக்கு. அதை அடக்கிய மாதிரியான ஒரு துவாவை தான் இப்ப நம்ம கேட்க போறோம். நம்ம தமிழ்ல தான் துவா செய்ய போறோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் மனதார அந்த துவாவை செய்து கொள்ளுங்க, ஆமீன் சொல்லிக் கொள்ளுங்க. அதே நேரத்துல இது நீங்க கற்றுக்கொள்வதற்காக போடக்கூடியதாக இருக்குது. இதை நம்ம எப்படி கேட்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுட்டு நீங்களும் துவா கேட்கும் போது இதே மாதிரி கேட்டுவாங்க. அது வேகமாக நிறைவேறும். இப்ப நம்ம துவா கேட்கலாம். தமிழ்ல தான் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு நம்ம ஸலவாத்தை கூறிவிட்டு குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு 2 துவாக்களை, சின்ன துவாக்களை ஓதி விட்டு நம்ம தமிழ்ல கேட்கணும். அப்படிதான் நம்ம முறை. இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், நாங்கள் இரவிலும் பகலிலும் பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களை எங்களுக்காக மன்னித்து அருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய, எங்களுடைய மனைவி மக்களுடைய, எங்களுடைய குடும்பத்தினருடைய, இன்னும் எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய, முஸ்லிமான எங்களுடைய ஊர்வாசிகள் அனைவருடைய, இன்னும் அனைத்துலக முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து பாவ மன்னிப்பை தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாருமே இல்லை. எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், அக்கிரமக்காரர்களில் ஒருவராக ஆகிவிட்டோம். இப்போது அதை உணர்ந்து வருதுகிறோம் ரஹ்மானே. எங்களுக்காக எங்களுடைய பாவத்தை மன்னித்து அருள் புரிவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், பாவங்களில் மூழ்கி தத்தளிக்கும் எங்களை உன்னுடைய கிருபையை கொண்டு காத்தருள்வாயாக ரஹ்மானே. அனைத்து பாவங்களையும் மன்னித்து எங்களை அதிலிருந்து ஈடேற செய்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்த பாவங்களையும் எங்களுக்காக மன்னித்து அருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பிழைகளை பொறுத்து ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நப்சுடைய தீங்கை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நல்ல அறிவையும் தீங்கில்லாத செல்வத்தையும் தந்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்த அனைத்தையும் அறிந்து கொண்டிருப்பவனே, அதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து எங்களுடைய நிலைமைகளை நல்ல முறையில் உயர்த்துவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீயே அறிந்தவனாக இருக்கிறாய் ரஹ்மானே. எங்களுடைய மனதில் உள்ளதை நீயே அறிந்தவனாக இருக்கிறாய் ரஹ்மானே. எங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த ஆசைகளை அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், கருணை காட்டுபவனே, எங்கள் மீது உன்னுடைய கருணையை காட்டுவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு உத்தரவிட்டதை நாங்கள் மீறி இருக்கிறோம் ரஹ்மானே. நீ எங்களுக்கு தடை விதித்ததை நாங்கள் செய்திருக்கிறோம் ரஹ்மானே. இருந்தாலும் எங்களுக்கு பயமாக இருக்குது யா அல்லாஹ். அதையெல்லாம் நாங்கள் நினைத்து வருந்துகிறோம் ரஹ்மானே. இனிமேல் அப்படியான காரியங்களிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக ரஹ்மானே. எங்களுக்கு நரக வேதனையிலிருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் காப்பாற்றி அருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் பொய், பொறாமை, கோல் போன்ற கெட்ட குணங்களால் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அழுக்கடைந்திருக்குது ரஹ்மானே. அதை சுத்தப்படுத்தி எங்களுக்கு திக்ரு திலாவத் என்று எங்களுடைய இதயத்தை ஒளிபெற செய்வாயாக ரஹ்மானே. தீனுடைய விஷயத்தில் எங்களுக்கு அதிகமான ஆர்வத்தை கொடுப்பாயாக ரஹ்மானே. அதிகமான இபாதத் செய்யக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்குவாயாக ரஹ்மானே. எங்களுடைய பாதத்தை யா அல்லாஹ், எங்களுக்கு நீ கொடுக்கும் உணவை விஸ்தீரணமாக்குவாயாக ரஹ்மானே. எங்களுக்கு ஹலாலான உணவையும் ஹலாலான சம்பாதனையும் கொடுப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு ஹராமானதை விட்டு பாதுகாப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எங்களுக்கு உள்ளன்பையும் ஏற்படுத்துவாயாக ரஹ்மானே. அவர்களுடைய பரிந்துரையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே. அவர்களை பின்பற்றிய நல்ல உம்மத்துகளாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக ரஹ்மானே. அவர்கள் மீது அதிக அதிக ஸலவாத்தை ஓதும் நல்ல நசீபை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக ரஹ்மானே.
யா அல்லாஹ் எங்களுடைய சக்ராத்துடைய நேரத்தில் எங்களுடைய வேதனையை லேசாக்கி வைப்பாயாக ரஹ்மானே. அந்த நேரத்தில் ஷைத்தான் எங்களை வழிகெடுக்காமல் இருக்க பார்த்து கொள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு களிமாவை எப்போதும் நசீபாக்கி தருவாயாக ரஹ்மானே. இலகுவான முறையில் எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டும் மகசர் மைதானத்தில் வரும் வேதனையை விட்டும் காப்பாற்றுவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் மறுமை நாளில் யா நப்சி என்று மனிதர்கள் கதறிக்கொண்டிருக்கும் நிலையில் நீ ஒரு சாராருக்கு உன்னுடைய நிழலில் இடம் கொடுப்பாயே, அப்படி அர்ஷின் நிழலில் இடம் கிடைத்த நிலடியார்களாக எங்களை ஆக்குவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க செய்வாயாக ரஹ்மானே. மீஜான் தராசில் எங்களுடைய நன்மையை கணக்க செய்வாயாக ரஹ்மானே. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு உரிதாக்கி வைப்பாயாக ரஹ்மானே. நரக வேதனையும் அந்த நெருப்பை விட்டு எங்களை காப்பாற்றி தூரமாக்கி வைப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் உன் மீது அதிகமான நம்பிக்கை கொண்ட ஈமான் உடையவர்களாகவும் தக்வா உடையவர்களாகவும் எங்களை ஆக்கி அருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு மட்டும் கிடையாது யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தினருக்கும் சரி எங்களுடைய சந்ததியினருக்கும் சரி உன்னை பின்பற்றக்கூடிய நற்பேற்றை எங்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே. இன்னும் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய ரசூலுடைய அன்பையும் உன்னுடைய சுகதாக்கள் சாலிஹீன்கள் நல்லடியார்களுடைய அன்பையும் இந்த உலக மக்களுடைய அன்பையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ நாடினால் எங்களுடைய அனைத்து காரியங்களும் எளிதாகி விடும் ரஹ்மானே. அதனால் எங்களுடைய எல்லா காரியங்களும் எளிதாக்கி எங்களுக்கு வெற்றியை தருவாயாக ரஹ்மானே. உன்னுடைய உதவியை தருவாயாக ரஹ்மானே. யார் கையும் ஏந்த விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் அர்ஷின் ரட்சகனே, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமே இல்லை ரஹ்மானே. எங்களுக்கு கண்ணியத்தை தந்தருள்வாயாக, மரியாதையை தந்தருள்வாயாக, அனைவருடைய முன்னாடியும் எங்களை உசத்தி வைப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து வித நோயும் நீக்கி நோயற்ற வாழ்வை தருவாயாக ரஹ்மானே. எத்தனையோ நபர்கள் எங்களிடத்துல நோய் நிவாரணத்துக்காக துவா செய்ய சொல்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்கள் அனைவருக்குமே இலகுவான நோய் நிவாரணத்தை தந்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு நோய் செலவையும் ஹாஸ்பிட்டல் வாழ்க்கையும் இன்றும் தந்துவிடாதே ரஹ்மானே. அது ரொம்ப சித்திரவாதையான நிலைமையாக இருக்கு. யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், ஒரு நாளுடைய 3 நேர உணவும் ஆடையும் ஆரோக்கியமும் கிடைப்பவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலி என்று. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு 3 நேர உணவையும் பரிசுத்தமான ஆடையும் ஆரோக்கியமான உடலையும் நிரப்பமாக எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் குழந்தைகளுக்கும் தந்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் எத்தனையோ நபர்கள் நாங்கள் எல்லாம் கடனில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. உன்னுடைய கிருபையை கொண்டு கடனை அடைத்து கொடுப்பாயாக யா அல்லாஹ். அதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹலாலான முறையில் எங்களுடைய அனைத்து கடனையுமே அடைத்து கொடு, கடனில்லாத வாழ்க்கையை தருவாயாக ரஹ்மானே. எங்களுக்கு சொந்த வீட்டை ஒவ்வொருவருக்கும் நசீபாக்கி தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் சிரமம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் சிலரெல்லாம் திருமணமாகி ரொம்ப கஷ்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அந்த மாதிரியான சிரமமான வாழ்க்கை எப்போதும் எங்களுக்கு வேண்டாம் யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையை நல்லதாக ஆக்கி வைப்பாயாக. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை தருவாயாக யா அல்லாஹ். எங்களை குறை சொல்லக்கூடிய, சண்டை போடக்கூடிய, பொறாமைப்படக்கூடிய, போட்டி போடக்கூடிய, தீங்கு செய்யக்கூடிய குடும்பத்தினரை விட்டும், அப்படிப்பட்ட உறவினரை விட்டும், அப்படிப்பட்ட அண்டை வீட்டினரை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் எத்தனையோ பேர் குடும்பத்தின் சண்டையின் காரணமாக பிரிந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். தாய் மகனை பிரிந்திருக்கிறார்கள் ரஹ்மானே. கணவன் மனைவியை பிரிந்திருக்கிறார்கள் ரஹ்மானே. உன் கிருபையை கொண்டு அப்படிப்பட்டவர்களை அனைவரையுமே சேர்த்தி வைப்பாயாக ரஹ்மானே. ஒவ்வொருவரும் தங்களுடைய தாய் தந்தையருடைய பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அருள்வாயாக ரஹ்மானே. ஒவ்வொருவரும் தங்களுடைய குழந்தைகளை நேர்வழியில் செலுத்தக்கூடிய தாய் தந்தையாராக ஆக்கி வைப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் திருமணமாகி போகக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து வித துன்பத்திலிருந்தும் காப்பாற்றி அவர்களுக்கு சுதந்திரமான, நிம்மதியான, பயமில்லாத, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவாயாக ரஹ்மானே. யாருக்கெல்லாம் தொழில் அமையாமல் இருக்கோ அவர்கள் அனைவருக்கும் உன்னுடைய புறத்திலிருந்து ஒரு தொழிலை அமைத்து தருவாயாக ரஹ்மானே. எங்களுக்கு ஹலாலான பரக்கத்தான காசை மட்டும் தருவாயாக ரஹ்மானே. ஹராமான காசு, வட்டி, அடமானம், லோன்ல இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக ரஹ்மானே. ஹலாலானதை கொண்டு போதுமாக்கி வைத்து ஹராமானதை விட்டு எங்களை தடுத்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் இன்னும் மனவேதனையில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். சொல்ல முடியாத துன்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். மனநோய்க்கு ஆள்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அப்படிப்பட்டவர்களுக்கு மன அமைதியும் மூல அமைதியும் கொடுப்பாயாக ரஹ்மானே. எங்களுடைய
அத்தனை கவலையும் அழுத்தத்தையும் துன்பத்தையும் வேதனையும் போக்கிய வைப்பாயாக ரஹ்மானே. ஒரு நிம்மதியான சந்தோஷமான நாளை தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடக்க செய்வாயாக ரஹ்மானே. நாங்கள் விரும்பக்கூடியதை தவிர விரும்பாத எதையும் நடக்காமல் ஆக்கி அருள்வாயாக ரஹ்மானே. நாங்கள் தொழுகக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக ரஹ்மானே. நல்லடியார்களாக உரிய நேரத்தில் தொழுகக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக ரஹ்மானே. இன்னும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் குழந்தைகள் அனைவருமே இபாதத்சாலியாக ஆக்கி அருள்வாயாக ரஹ்மானே. இன்னும் யார் யாருக்கெல்லாம் திருமணமாகாமல் இருக்கோ அவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே. சாலிகான கணவரையும் மனைவியும் அமைத்து கொடுப்பாயாக ரஹ்மானே. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கோ அவர்களுக்கு சாலிகான குழந்தையை ஏற்படுத்துவாயாக ரஹ்மானே. யாருக்கெல்லாம் குறையோடு குழந்தைகள் பிறந்திருக்கோ அவர்களுக்கு நிவாரணத்தை தருவாயாக ரஹ்மானே. அவர்களுக்கு ஆறுதலை தருவாயாக ரஹ்மானே. குறையற்ற குழந்தைகளை எங்களுக்கு நசீபாக்கி வைப்பாயாக ரஹ்மானே. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடத்துல எந்தெந்த நல்லதையெல்லாம் கேட்டார்களோ அத்தனை நல்லதையும் நாங்களும் உன்னிடத்தில் கேட்கிறோம் யா அல்லாஹ். அந்த அனைத்து நல்லதையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. இன்னும் எந்தெந்த கெட்டதை விட்டெல்லாம் பாதுகாவல் கேட்டாங்களோ அத்தனை கெடுதலை விட்டும் எங்களையும் பாதுகாப்பாயாக ரஹ்மானே. நாங்கள் கேட்டது கேட்காதது விட்டது தெரிஞ்சது தெரியாத அனைத்து நல்லதையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே. நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லதையும் நாங்கள் தேவையுள்ள அடியார்களாகவே இருக்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய இந்த பிரார்த்தனையை துவாவை ஏற்று அதை கபூல் செய்து வைப்பாயாக ரஹ்மானே. பாலஸ்தீன மக்களுக்கு உன்னுடைய புறத்திலிருந்து ஒரு நிவாரணத்தை தந்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தந்தருள்வாயாக ரஹ்மானே. இப்ப பாலஸ்தீனத்தில் 45,000 பேர் ஒரு வருடத்தில் இறந்து விட்டார்கள் ரஹ்மானே. 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஊனமடைந்து விட்டார்கள் ரஹ்மானே. உன்னுடைய அடியார்கள் சொல்ல முடியாத துன்பத்தில் யூதர்களுடைய கையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அவர்கள் கேட்கக்கூடிய சுதந்திரத்தை அவர்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே. ஒரு வருடமாக எந்த உணவும் இல்லாமல் சிரமப்படக்கூடிய அவர்களுக்கு நீயே உதவி செய்வாயாக ரஹ்மானே. வசல்லல்லாஹு அலா சய்யிதினா வ முர்ஷிதினா வ ஹபீபினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மீன். சுப்ஹானக ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஆமீன்.